வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு மே 2026 எப்படி இருக்க போகுது? உங்களுக்கான மூல தகவல்களை வச்சு துல்லியமா அனலைஸ் பண்ணி இந்த பிரத்யேகமான அலசல நாங்க உருவாக்கியிருக்கோம். எந்த ஒரு நேரத்தையும் கடத்தாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? சரி, நம்ம இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு குயிக் அப்டேட் கொடுத்துடுறேன். இந்த மாதத்தோட பொதுவான அமைப்பு உங்க ஆரோக்கியம், வேலை மற்றும் நிதிநிலை, உறவுகள், கல்வி மற்றும் ஆன்மீக வழிகாட்டல்னு வாழ்க்கையோட எல்லா பக்கங்களையும் அடுத்த சில நிமிஷங்கள்ல நாம கவர் பண்ண போறோம். முதல்ல இந்த மாதத்தோட பொதுவான சூழ்நிலை எப்படி இருக்கும்னு பாப்போம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்க பொறுமைக்கும் குறிப்பா உங்க பேச்சுக்கும் ஒரு பெரிய டெஸ்ட் வைக்க போகுதுன்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. வேலையிலயோ அல்லது குடும்பத்திலயோ உங்களை யாராவது வேணும்னே சீண்டலாம். ஆனா உங்களை ப்ரூவ் பண்றதுக்கு ஆர்கியூமெண்ட் வேண்டாம். ஆமாங்க, உங்க நியாயத்தை நிரூபிக்க எந்த வாக்குவாதமும் செய்யாதீங்க. உங்க எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அமைதியா இருக்கிறது தான் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய பலம். இந்த மாசத்தை அப்படியே ரெண்டா பிரிக்கலாம். 15 நாட்கள் பயங்கர பிஸி, நிறைய டிராவல் அலைச்சல் இருக்கும். ஆனா நீங்க தொட்டதெல்லாம் மாபெரும் வெற்றியா மாறும். ஆனா மாசத்தோட பிற்பகுதி அப்படியே ரிவர்ஸ். ரொம்பவே அமைதியா இருக்க வேண்டிய நேரம் அது. உங்க கருத்துக்களை மத்தவங்க மேல, குறிப்பா உங்க பார்ட்னர் மேல திணிக்கவே கூடாது. சரி, இதெல்லாம் உங்க உடலையோ மனசையோ எப்படி பாதிக்கும்? கண்டிப்பா உங்க ஆரோக்கியத்துல இப்ப ரொம்பவே ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவைப்படுது. குறிப்பா சில குறிப்பிட்ட இடங்கள்ல கவனமா இருங்க. காலையில எழுந்ததும் காஃப் மசில்னு சொல்ற கெண்டைக்கால் தசைப்பிடிப்பு வரலாம். தொண்டை, வயிறு, நரம்பு, இடுப்பு பகுதிகள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வர வாய்ப்பிருக்கு. முக்கியமா மாடிப்படிகள்ல ஏறி இறங்கும்போது கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லா இருங்க. தேவையற்ற தடுமாற்றங்களை நாம தவிர்க்கலாமே. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த சின்ன சின்ன உபாதைகளுக்கு இங்க தீர்வு கிடைக்கும்னு மூல தகவல்கள் ரொம்ப தெளிவா சொல்லுது. பாரம்பரிய சித்த மருத்துவம், நாட்டு மருந்து, மூலிகைகள்னு இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு ஏற்பட போகுது. சாதாரண நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கிற விஷயங்களே உங்களுக்கு பெரிய ரிலீஃப் கொடுக்கும். ஓகே, இப்போ எல்லாரும் ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருக்கிற வேலை, தொழில் மற்றும் நிதிநிலைக்கு வருவோம். 11ஆம் இடத்துல குரு வர்றதுனால உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பாராத நிதி லாபங்கள் காத்துட்ருக்கு. இதோ உங்க ஒர்க் பிளேஸுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் சர்வைவல் கைடு. புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கணுமா? தாராளமா தைரியமா ஆரம்பிங்க. ஃபார்மா அல்லது ஹெர்பல்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா வேலை செய்யற இடத்துல மட்டும் ஆர்கியூமெண்ட் வேண்டாம். ஏன்னா சனி பகவான் பார்வையில இருக்கீங்க. கூட வேலை பார்க்கறவங்க உங்களை டெஸ்ட் பண்ணலாம். ஆனா அந்த பிரஷர்னால எக்காரணத்தை கொண்டும் கோவப்பட்டு அவசரத்துல வேலையை ரிசைன் பண்ணிடாதீங்க. ஒர்க் பிளேஸ் பாலிடிக்ஸ்ல சிக்காம விலகிருங்க. இதுல ஒரு சூப்பரான சில்வர் லைனிங் என்னன்னா, உங்க பணவரவு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்க போகுது. அதனால ரொம்ப நாளா இருந்த பழைய கடன்களை எல்லாம் ஈஸியா அடைச்சிடுவீங்க. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் குடும்பத்திலயும் சரி, சொந்தக்காரங்க மத்தியிலயும் சரி, உங்களுக்கு கிடைக்காத மாபெரும் மதிப்பும் மரியாதையும் இப்போ கிடைக்க போகுது. அடுத்ததா உங்க தனிப்பட்ட வாழ்க்கைய பிரபஞ்சம் எப்படி மாத்தி அமைக்க போகுதுன்னு பார்க்கலாம். உறவுகள், கல்வி மற்றும் திருமணம், இதுல என்னென்ன சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு? நீங்க 20ல இருந்து 40 வயசுக்கு உட்பட்ட கன்னிராசிக்காரர்களா? அப்போ இது உங்களுக்கு ஒரு கோல்டன் டைம். ரொம்ப நாளா தள்ளிப்போன கல்யாண வாய்ப்புகள் கூடி வரும். அது மட்டும் இல்லாம வேலையில நீங்க கேட்ட டிரான்ஸ்ஃபர் இல்லைன்னா ஒரு சூப்பரான ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை நீங்க 40லிருந்து 60 வயசுக்கு உட்பட்டவங்களா இருந்தா பிசினஸ்ல பிரம்மாண்டமான வெற்றிகளை எதிர்பார்க்கலாம். குறிப்பா உங்க நண்பர்கள் மூலமா சில திடீர்னு ஆனா ரொம்பவே லாபகரமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் டெக்னாலஜி மேல ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட். இந்த மாசம் உங்க படிப்புல நீங்க வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. புதுசா கம்ப்யூட்டர் கோர்ஸ் சேர்ந்து, லேப்டாப், புது ஃபோன், கேமரா வாங்குறதுன்னு இந்த மாசம் உங்களுக்கு ரொம்பவே எனர்ஜெட்டிக்கா இருக்க போகுது. நிறைய செல்ஃபீஸ் எடுத்து ஃபன் பண்ணுவீங்க. கடைசியா இந்த மாசத்தை ரொம்ப ஸ்மூத்தா கடந்து போக உங்களுக்கு தேவையான ஆன்மீக கவசங்கள் மற்றும் பிரபஞ்சத்தோட சிக்னல்ஸ பத்தி பார்க்கலாம். இந்த காலகட்டத்துல நீங்க முன்கூட்டியே பிளான் பண்ணாத பல கோயில் பயணங்கள் நடக்கும். குறிப்பா கருப்பசாமி, முனீஸ்வரன் மாதிரியான உங்க குல தெய்வம் அல்லது காவல் தெய்வங்களோட நீங்க கனெக்ட் ஆவீங்க. இன்னொரு சின்ன சீக்ரெட் சொல்லட்டுமா? சுவர்ண ஆகர்ஷண பைரவரோட போட்டோவை உங்க போன்ல டவுன்லோட் பண்ணி அடிக்கடி பாருங்க. இது பணத்தை ஈர்க்கிற ஒரு மேக்னெட் மாதிரி வேலை செய்யும். நாம முதல்லயே ஓவர் திங்கிங், மனக்குழப்பம் பத்தியெல்லாம் பேசணும் இல்லையா? அதை கண்ட்ரோல் பண்ண ஒரு சிம்பிளான டெய்லி ரொட்டீன் இருக்கு. துளசி செடிக்கு பக்கத்துல அமைதியா உட்காந்து கைகளை மகாமுத்ரா பொசிஷன்ல வச்சுக்கிட்டு ஓம் மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. இது உங்க மனசை இன்ஸ்டன்டா கிரவுண்ட் பண்ணி அமைதிப்படுத்தும்.
பிரபஞ்சம் எப்படி உங்ககிட்ட நேரடியா பேசுங்கிறதுக்கு இதான் ஒரு பெஸ்ட் உதாரணம். ரோட்ல நீங்க ஒரு பசுமாட்டை பாத்தீங்கன்னா அது ரொம்ப அமைதியாவும் பொறுமையாவும் இருங்கன்னு பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ற சிக்னல். அதே ஒரு மாட்டு வண்டியை பாத்தீங்கன்னா எதையும் ஓவரா யோசிக்காம உங்க பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்து வைங்கன்னு அர்த்தம். இந்த நாலேஜ் எல்லாம் இப்போ உங்ககிட்ட இருக்கு. ஆக இந்த மே மாதத்தோட வெற்றிகளை முழுமையா உங்க வசமாக்கிக்க நீங்க இப்போ பெர்ஃபெக்ட்டா ரெடி. என்ன, இந்த மே மாதத்தோட வசந்த வாசல்ல நுழைய நீங்க தயாரா? உங்களுக்கான வாய்ப்புகளை பற்றிக்கொள்ள போறீங்களா? யோசிங்க. உங்களை இன்னொரு சுவாரஸ்யமான அலசல்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைந்திருங்கள்.